பிரெக்னன்சி பிளானிங்ல இருக்கும்போது, யோகா எதுக்கு பண்ணணும்? அண்ட் யோகா பண்றதுனால நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? நீங்க யோகா பண்ணும்போது, அது கூட கரெக்ட்டான பிரீத்திங் பேட்டர்னும் ஃபாலோ பண்ணும்போது, உங்களோட ஹார்மோன்ஸ் ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் ஆகுது. யூட்ரஸ், ஓவரி, எண்டோமெட்ரியல் லைனிங் இது எல்லாத்துலயுமே அண்ட் நீங்க பெல்விக் ஃப்ளோர் எக்சர்சைஸ் பண்ணும்போது அதோட மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. அப்போ உங்களோட கார்ட்டிசால் லெவல் கம்மியாகி, நீங்க சீக்கிரமா கன்சீவ் ஆகுறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஸோ, நீங்க பிரெக்னன்சி பிளானிங்ல இருக்கீங்க அப்படின்னா, அதோட மட்டும் இல்ல, யோகா பண்ணும்போது உங்களோட பிரீத்திங் பேட்டர்ன எப்படி கரெக்ட்டா ஃபாலோ பண்றது? எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, உங்களோட ஃபெர்டிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சூப்பரான டாப் 3. ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அண்ட் யோகாவோட கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க யோகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பிரெக்னன்சி பிளானிங்ல இருக்கீங்க. நீங்களும் யோகா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான கைடன்ஸ தான் நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபெர்டிலிட்டி ப்ரீ பிரெக்னன்சி புரோகிராம் அண்ட் ஹார்மோன் ரீசெட் புரோகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல லைவ் யோகா கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு.